நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். ஆயிரம் வணக்கம். தமிழக அரசால் சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரியாக நியமிக்கப்பட்டு சர்ச்சைக்குள்ளான ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் நேற்று செய்திகளை முந்தி தரக்கூடிய தந்தி தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேகமான நேர்காணல் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட நேர்காணலில் முழுமையாக பார்த்த பிறகு இதுவரைக்கும் அவர் மீதான மதிப்பீடுகளை நான் முழுமையாக மாற்றிக்கிட்டேன். என்னென்னா, சில கணிப்புகளை, சில கணிதங்களை கணிக்கக்கூடிய வல்லுனர் என்று அவர் தன்னை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னை நாத்திகர் என்றும் அவரை சொல்கிறாரு. அவருடைய கணிப்பின் அடிப்படையில் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சராக இன்னொரு 40 ஆண்டு காலம் இருக்க போகிறாரு. இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய ஜாதகம் விஜய் அவருடைய ஜாதகம். பிரதமர் மட்டும் கிடையாது, உலகத் தலைவராகவும் வர்றதுக்கான ஒரு யோக்கியதை ஒரு சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைனா அந்த 2 நாட்டு தலைவர்களையும் அழைத்து என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்படிலாம் சண்டை போடக்கூடாது, நம்ம அமைதியாக போகணும், கடுப்பேற்றுண்ட கம்முனும் உசுப்பேற்றுண்ட உம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லி பேசுகிற அளவுக்கான ஒரு தலைவராக அவர் உயரப் போகிறாரு என்று அவர் சொன்ன செய்தியை கேட்டு நான் உண்மையிலே வியந்துட்டேன். ஏன்னா, ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வரானா நம்மளை விட வேறு யார் மகிழ்ச்சி அடைய போகிறா? ஏன்னா இது வரைக்கும் 1952க்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு தேர்தல் நடந்திருக்கு. இந்தியாவை தமிழன் பிரதமராக வரவில்லை. ஜனாதிபதியாக கூட மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் வந்துட்டாங்க. அண்ணன் சீமான் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாரும் அவரவர் மாநிலங்கள் அவரவர் ஆள்வோம், எல்லாரும் கூடி பேசி ஆள்வோம், இது வரைக்கும் தமிழன் ஒரு பிரதமர் ஆகலன்னு. அப்போ தமிழன் பிரதமர் ஆகிறாங்க அப்படின்னா அதை விட வரவேற்கத்தக்க செய்தி என்ன இருக்குது? அப்போ விஜய் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக போகிறாரு அப்படின்னு ரிக்கி ரத்தன் பண்டிட் சொல்கிறாப்புல. உலகத் தலைவராக வரப்போகிறாரு அப்படிங்கிறத கணித்து சொல்கிறாரு. இவர் கணிப்புகள்லாம் சரியாகத்தான் இருந்திருக்குதா அப்படின்னு அவர் ஏற்கனவே கொடுத்த காணொலிகள்லாம் எடுத்து நேற்று இரவு முழுக்க நான் ஒரு ஜாதகத்தை வாசித்தேன். அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 2019 இப்போ எப்படி 2029 இந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலாம். உலகத் தலைவராக, இந்திய தலைவராக விஜய் அவர்கள் வரலாம். இந்தியாவுடைய இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்படும். மோடி அவர்களுக்கு 2029 அவர் வெல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அவர் பிஜேபியில் அவரே பிரதமர் வேட்பாளராக இருந்தால் தப்பிக்கலாம், இல்லைன்னா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரோ, அதுபோலவே 2019 பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, 2019 மோடிஜி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கான உக்கிரம் அவர்கிட்ட இல்லை. அவருடைய ஜாதகத்தை கணிக்கிற பொழுது, கண்டங்களை கணிக்கிற பொழுது அது இல்லை. ஆனால் அதை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லான ஜாதக அமைப்பாக ராகுல் காந்திக்கு இருக்குது. ராகுல் காந்தி பிரதமராக வருவார், இல்லைன்னா பிரதமர் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருப்பார், பெரும்பான்மை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்கி ரத்தன் பண்டிட் அவர்கள் கணிச்சிருக்காப்புல. அவருடைய கணிப்பு என்ன இருந்துச்சுங்கிறது ஒட்டுமொத்தமான இந்தியா மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஏன்னா நடக்க போகிறத நம்ம சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் பிரதமர் ஆகிறதையோ ஏன்னா சொல்ல முடியாது. நாட்டில் அவர் முதலமைச்சரான யாராவது கனவு கண்டாங்களா? அவரே கனவு காணல. அவரே ஒரு 30 சீட் 40 சீட் அடிப்போம் தான் நினச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 25% வரலான்னா பல பேர் நினச்சிருக்காங்க. ஆனால் நம்மளை அப்படி தான் நினச்சிருந்தோம். ஆனால் முதலமைச்சர் ஆகிட்டார். அதுபோல் அவர் பிரதமராக வரமாட்டார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. பிரதமராக கூட வரலாம், உலகத் தலைவராக கூட அவர் வரலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததை சொல்லலாம், இது நடந்திருக்கா அப்படிங்கிறத. ரிக்கி ரத்தன் பண்டிட் சொன்னது போல 2019 மோடி பிரதமராக முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக ரத்தன் பண்டிட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துருக்காப்புல. அந்த யூடியூப்பில் பேசியிருக்காரு. அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சரியாக 1 மாதம் முன்னாடி பேசியிருக்காப்புல நம்ம ஜோதிட சிகாமணி. அதில் ராகுல் காந்தி பிரதமராக வரன்றிருக்காரு. ஆனால் தேர்தலுடைய முடிவுகளை பார்க்கும்போது 303 இடங்களில் தனி பெரும்பான்மை பிடித்து கிட்டத்தட்ட 52 விழுக்காடு வாக்களை பெற்று பாரதிய ஜனதா கட்சி தோன்ற காலத்திலிருந்தே அப்படி ஒரு வாக்களை பதிவு செய்தே கிடையாது. 52 விழுக்காடு மொத்த வாக்கு. அதில் 302 இடங்களை பிஜேபி பிடிக்குது. பிஜேபி கூட்டணியாக என்டிஏ அலையன்ஸாக சேர்த்து 353 இடங்களை பிடிச்சிச்சு. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆயிடுவார், இல்லை பிரதமரை தேர்ந்தெடுக்க இடத்துல இருப்பாருன்னு சொன்னார் இல்லையா? அன்னைக்கு காங்கிரஸ் பெற்ற இடங்கள் வெறும் 52 சீட்டு. காங்கிரஸுடைய வரலாற்றிலே இவ்வளவு மோசமாக தோற்றது 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான். ஆனால் சார் கணிச்சது தலைகீழ மாறிச்சு. அதுக்கு ஒரு பிட்டு போட்டு வச்சிருப்பாப்ல, இது நடக்கலாம், இது நடக்காமல் இருக்கணும்னா அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பிட்டையும் சேர்த்து போட்டு வச்சிருப்பாரு. அது நடக்கலை.
இந்த தேர்தல்ல நரேந்திர மோடி ஐயாருடைய ஜாதக பிரகாரம் அவருடைய நிலை என்ன? சின்ன ஒரு ஜோதிட அலசல் இது. அடுத்த 2 வருடங்களுக்கு இந்த ஜாதகம் யோகம் குறைவாக இருக்கு. அதனால வெற்றி வாய்ப்புகள் மோடி ஐயாவுக்கு குறைவாக இருக்குங்கிறதான் உண்மை. இந்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல்கள் நடைபெற இருக்கின்றன. இதுல ராகுல் காந்தியினுடைய நிலை என்ன? அவர் அப்பா எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாரோ அதே இடத்தில் அமர வைக்கக்கூடிய சக்தி லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் உண்டு. 9ஆம் வீடு அப்பா வீடு. திரும்ப ஒருவேளை பிரதம மந்திரி ஆவதற்கோ அவர் அல்லது அவர் நிர்ணயிக்கிற ஆள் பிரதம மந்திரி ஆவதற்கோ வாய்ப்புண்டு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. இவரு ராகுல் காந்தி மோடிக்கு மட்டும் கணிக்கல, அஜித்குமார் அவர்களுக்கு கணிச்சிருக்காப்ல. அஜித்குமார் அவருடைய ஜாதகம் முதலமைச்சர் ஜாதகம் அப்படின்ட்டாப்ல. சரி, முதலமைச்சர் ஜாதகம் எப்படி தெரியும்? அஜித்குமாரோடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தா தெரியும். அஜித்குமார் ஜாதகத்தை இவர் பார்த்ததாக சொல்றாரு. ஆனால் அஜித்குமாரை நேரில் சந்திச்சிருக்காருன்னா இல்லை. அஜித்குமார்கிட்ட உங்கள்கிட்ட முதலமைச்சர் ஜாதகம் உங்கள்கிட்ட இருக்குது, அப்புறம் முதலமைச்சர் ஜாதகம் என் வீட்டில் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டுக்க வாய்ப்பு இருக்குது. அப்ரோச் பண்ணியிருக்காரு, பார்க்கல. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கு பிட்டு போட்டிருக்காப்புல. ஒருத்தர் அஜித்குமார் அவர்களுக்கு, இன்னொன்று விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் இதை ஏற்றுக்கிட்டாரு. அதை அவரே ஒப்புதலமாக கொடுத்துருக்காரு. அவர் அதை ஏற்றுக்கலை, எங்கள் ஆள் ஏற்றுக்கிட்டாரு. நான் அவரை நம்ப வச்சேன். அவரே சொல்கிறார், ஒப்புதல் வாக்குமூலம் எல்லாமே நான் அவரை நம்ப வச்சேன். நான் ஒன்றும் பெருசாக மேஜிக்லாம் பண்ண நம்ப வைப்பாங்க எல்லாரையும். உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, நீங்கள் இப்போ பெரிய ஆள் ஆக போகிறீங்க, உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளையாக வரப்போகுது, நீங்கள் முதலமைச்சர் ஆக போகிறீங்க, நீங்கள் எம்எல்ஏ ஆக போகிறீங்க, நீங்கள் எம்பி ஆக போகிறேன் நம்ப வைப்பேன். அவங்க நம்புவாங்க. அந்த நம்பிக்கை தாங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக அவர் பேசுவதாக அவர் சொல்கிறார். நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாருக்கும் தெரியும் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி. அப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லி நம்ப வைப்பேங்கிறார். இப்பொழுது பிரதமர் ஆயிடுவார் விஜய், உலகத்தலைவர் ஆயிடுவாருங்கிற இந்த உருட்டை போலவே 2019 மோடி பிரதமர் ஆக மாட்டார், ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாருங்கிறதும் ஒரு உருட்டு தான். கமலஹாசன் குறித்தும் கணிச்சிருக்காரு, சசிகலா அவர்கள் குறித்தும் கணிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நான் சொல்லல, ஒரு குருட்டு அடி ஒரு ஃப்ளூட்டில் வந்துச்சு. அது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார்னு இவர் சொல்லார். அதை அவரும் நம்பியிருக்காருன்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிடுவார்னு சொன்னாங்க. 108 சீட்டில் முடங்கி போயிருவீங்கன்னு சொன்னீங்களா? பெரும்பான்மை பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லி ரத்தன் பண்டிட்டு எல்லா இடங்கள்லையும் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. எதுவும் ஏவல் புள்ளி சுனி வச்சாரான்னு தெரியல. அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அதெல்லாம் அதுக்கு மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லைன்றாப்புல. ஏவல் புள்ளி சுனியம் இந்த வவ்வால் அது மேலே நம்பிக்கை இல்லை. விஜய் அவர்கள் 108 சீட்டில் அல்லாடி கில்லாடி காங்கிரஸை கூப்பிட்டு, விசிகாவை கூப்பிட்டு, கம்யூனிஸ்டை கூப்பிட்டு, இப்போ அதிமுகவை கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் தன்னுடைய பதவியை தக்க வச்சிருக்காரு. 144 இடங்களுக்கு அவங்க வந்தது காரணமே பல்வேறு கட்சிகள் எந்த கட்சியில் எதிர்த்துனாங்களோ அந்த கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டு தான் தாவேக்கா ஆட்சியை தொடருது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிரதமர் ஆயிடுவார், உலகத்தாயிடுவார், இன்னும் 40 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை விஜய் தான் ஆள போகிறாருன்றாப்புல. தாராளமாக ஆளட்டும், மாற்றுக்கிறதே இல்லை. 40 வருஷம் தமிழ்நாட்டை ஆளுவார், அதுக்கப்புறம் பிரதமர் ஆவாரா? இப்போவே 51 வயசு, 40 வருஷம் 91 வயசு, அப்புறம் இந்தியாவை ஒரு 50 வருஷம், அப்புறம் உலகத்தை ஒரு 50 வருஷம், இப்போ 200 வயசு வாழ போகிற போதி திரும்பருக்கு அப்புறம் இவர் தான் 200 வயசு வாழக்கூடிய ஒரு சித்தர் அப்படின்னு சொல்லி ரத்தன் பண்டிட் சொல்ல வர்றாரா? இதை விட பெரிய குடும்பம் தெரியுமில்ல. ரத்தன் பண்டிட்டை பேச விட்டா, அதாவது அறிவாளி பல மணி நேரம் பேசினாலும் அவன் பேச்சில் உண்மை இருந்தால் பிறள மாட்டாங்க. முன்ன பேசுறதுக்கும் பின்ன பேசுறதுக்கும் ஒரே நிலைப்பாட்டை இருப்பாங்க. ஆனால் தடுமாறிய ஒருத்தன் பேச விட்டா நுணலும் தன் வாயால் கெடும்னது போல அவனே மாட்டிக்குவான். அப்படிதான் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு நேற்று தந்தி தொலைக்காட்சியில் 1 மணி நேரத்தில் மாட்டிக்கிட்டாப்புல. அவர் சொல்றாரு, ஜோதிடத்தின் மீது விஜய் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அவர் பெருசாக நம்மளால தெரியாது, என்ன ஒரு அப்பாவாக, ஒரு நண்பனாக, ஒரு குழந்தை போலவே நான் பேசுறதாக எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அதனால நீ கூட வச்சிருக்காருன்றாப்புல. என்னுடைய அறிவுக்காக ஜோதிடத்தை இதுக்காகலாம் அவர் எனக்கு பதவி கொடுத்துடலன்றாப்புல ஒரு இடத்துல. அதே ரத்தன் பண்ணிட்டு திருப்பி இந்த காணொலியோட இறுதியில் பேட்டியின் இறுதியில் சொல்றாரு, என்னை விட அறிவாளி யாருங்க இருக்க முடியும், நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, ஜோதிடத்தில் நான் எவ்வளோ புலமை பெற்றவன் தெரியுமா அப்படின்றாரு. ஒரு இடத்துல ஜோதிடத்தில் புலமை பெற்றவன் கிடையாது, எனக்கு ஜோதிடத்தில் 4% 5% தெரியுங்கிறாரு. இன்னொரு இடத்துல ஜோதிடத்தில் நான் புலமை பெற்றவன் இருக்க போய் தான் ஜெயலலிதா வாழ்ந்தேன், நரசிம்மராவ் கூட வாழ்ந்தேன், இப்போ விஜய் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றாப்புல. எனக்கு புரியலது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேமலதா வாங்க, வன்னியரசு வாங்க, யார் வேணாலும் எங்களோட டிபேட் பண்ண வாங்க, இப்போ மனோதத்துவ நிபுணர்களை கூட்டுவாங்க, அவங்க நான் கேட்குற கேள்விக்கு அவங்கள பதில் சொல்லுங்கள், இல்லை நான் பேசுகிற மாதிரி அவங்கள பேச வைங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு கொடுத்து யார் வேணாலும் என் கூட வாங்கன்றாப்புல. இதே இப்படி பேசக்கூடிய ரத்தன் பண்டிட்டு, தன்னை அறிவாளி என்று சொல்லக்கூடிய ரத்தன் பண்டிட்டு, இன்னொரு பக்கம் நான் அறிவாளிலாம் கிடையாது, என்னுடைய அறிவுக்காகலாம் இது வழங்கப்படலை, எனக்கு அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாரு. இதுக்கு பேர் என்ன?
ஒருவன் அறிவாளி இல்லை, அவனுக்கு பெரிய விஷயங்கள்லாம் தெரியாது அப்படிங்கிற ஒருத்தனை தூக்கி சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரியாக, ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டியாக, அரசியல் ஆலோசகராக ஒருத்தர் நியமிக்கிறாரு அப்படின்னா அவன் அறிவாளியாக இருந்து நியமிச்சிருந்தா தப்பே கிடையாது. இவரே சொல்கிறாரு, அவர் என் மேலே பாசம் வச்சிருக்காரு, பாசத்துக்காக சீட்டு கொடுத்தாரு. பாசத்திற்காக சீட்டு கொடுப்பதுக்கு பேர் தான் சனாதனம். யாருடைய அன்புக்கு பாத்திரமா இருந்தனால சார் அந்த பதவியுடைய வெளிப்பாடு. ஒரு அன்பு இருந்ததுனால தானே அது இந்த இடத்துல எனக்கு போட்டிருப்பாரு. ஜோதினவை போறாரு, நான் ஜோசியம்லாம் பார்க்கவே இல்லை. அவர் பெருசா இல்லை, என்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும். நானே பெரிய நாத்தியம் தாங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு 50 தடவை பழனிக்கு மொட்டை போட்டிருக்கேன். கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்புறம் இதுக்கு 50 தடவை பழனிக்கு போய் மொட்டை போடணும்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் மொட்டை போடணும் முடிவு பண்ணிக்கல, சலூன் போய் மொட்டை போட்டுருக்கலாம்ல. 50 தடவை மொட்டை போட்டதுக்கு பழனிக்கு போக வேண்டிய தேவையில்லையே. கடவுள் நம்பிக்கை இல்லை, பழனி முருகன்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பழனி முருகன் ஒரு கல்லு தாங்க. பழனி முருகன் ஒருத்தர் இருந்தா நாட்டில் எவ்வளோ ஒரு அநீதி நடக்கும் பொழுது அவர் வந்து தடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ரத்தன் பண்ணி கேட்குறாப்புல. அப்போ முருகனுக்கு சக்திலாம் ஒன்றும் கிடையாது, முருகன் ஒருத்தர் கிடையாதுன்னு அடித்து பேசுகிறாப்புல. ஆனால் விஜய் பெரிய முருக பக்தர்ன்றாப்புல. முருகன் ஒருத்தன் கிடையாது, முருகன் வெறும் கல்லு தான்னா அந்த கல்லுக்கு எதுக்கு பக்தனா ஒருத்தர் இருக்கணும்? முருக பக்தரா ஒருத்தர் இருக்காரு. நான் விஜயை எப்படி பார்க்குறேன்னா முருகனை எப்படி பார்க்குறோம் அப்படி தான் பார்க்குறேன்றாப்புல. பழனி முருகன் கல்லுன்றீங்க, முருகனை எப்படி பார்க்குறோம் விஜய் அப்படி தான் பார்க்குறோம். விஜயும் கல்லுன்னு சொல்ல வரீங்களா? எனக்கு புரியலையே. கல்லுக்கு வந்து ஒன்றும் கிடையாது, முருகனுக்கு ஒன்றும் கிடையாது, அது கல்லு தான். நாம் வந்து ஒரு நம்பிக்கை வைக்கும்போது, நாம் வேண்டும் போது அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்து நமக்கு வந்து பலன் கொடுத்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கூட்டு பிரார்த்தனை அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்ல வர்றாப்புல. ஆனால் இன்னொரு இடத்துல அவர் திருப்பி அதே ரத்தன் பண்ணிட்டு நான் வந்து அவருக்கு பெரிய பக்தி உண்டுங்க, முருக பக்தன்றாப்புல. தேவாலயத்தில் முட்டி போட்டு நடந்து பட்டு மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர் விஜய் அவர்கள். அது அவருடைய நண்பர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவ மார்க்கத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர், பைபிள் படிக்கக்கூடியவர், தேவாலயத்துக்கு போகக்கூடியவர், பெரிய நம்பிக்கை கொண்டவர். அவர் எல்லா மதத்தையும் பின்பற்றலாம், யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விஜய் அவருடைய குரலாக செய்தி தொடர்பாளராக பேசக்கூடிய ரத்தன் பண்ணிட்டு பெரிய முருக பக்தர் என்று அவரை சொல்லிவிட்டு முருகனுக்கு எந்த சக்தியும் கிடையாதுன்றாரு. முருகனுக்கு ஒரு கிடையவே கிடையாது, வெறும் கல்லு தாங்கிறாரு. கல்லு மீது ஏன் இவ்வளவு பக்தி கொள்ளணும்? இவர் இன்னைக்கு விஜய் அவர்களை ஏற்றி விட்டது போலவே பல பேரை ஏற்றி விட்டுருக்காப்புல. இப்படித்தான் அம்மையார் சின்னம்மா சசிகலா அவர்களை வந்து ஏற்றி விட்டுருக்காப்புல. உங்களுக்கு தான் அடுத்த ஜாதகம், அம்மா ஜாதகத்துக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் தான் முதலமைச்சராகிற ஜாதகம் இருக்குமா. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இந்த ஜாதகத்தில் குரு அப்படி இருக்காரு, சூரியன் இப்படி இருக்காரு, சந்திரன் இப்படி இருக்காரு, ராகு இப்படி இருக்காரு, கேது இப்படி இருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காப்புல. அந்த அம்மாவுக்கு சரி நம்ம ஆக போகிறோம் போல இருக்குது. ஏன்னா ரத்தன் பண்ணிட்டு வந்து 91 அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டாப்புல. அன்னைக்கு இவர் சொன்னாலும் சொல்லாட்டிலும் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர். ஏன்னா ஜேனி ரெண்டாக பிரிஞ்சு அதிமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு அன்னைக்கு ராஜீவ்காந்தி இறந்து போறாரு. அனுதாப அலையில ஜெயிக்க போறாங்க. எப்படி 100 விழுக்காடு அதிமுக காங்கிரஸ் கூட்டி ஜெயிக்க போகுதுன்னு இதை கணிக்கிறதுக்கு வந்து ஜோதிட பூசனோ ஜோதிட விபூசனோ தேவை கிடையாது. இதுக்கு ஜாதகத்தையோ ஜோதிடத்தையோ நாடியோ எதையும் பிடிச்சு பார்க்க தேவையில்ல, எல்லாருக்கும் தெரியும். உடனே நடந்துருச்சு. நடந்த உடனே சொன்னது நடந்துச்சு இல்லை. எப்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவில் வருவாங்கன்னு நான் சொன்ன நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு 5 வருஷம் அங்கே வண்டி ஓட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் 96 நீங்கள் தோத்துருவீங்கம்மான்னு சொல்லியிருக்காப்புல. அப்படி தோப்பேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 96 இவங்க தோப்பாங்க, அதிமுக தோத்து போயிருங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா ரஜினிகாந்த் அவர் சொன்னார், அவரு ஜோசியக்காரரா, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கடவுளால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். அப்புறம் ரத்தன் பண்ணிட்ட விட ரஜினிகாந்த் தாங்க பெரிய ஜோசியராக மாறி இருக்கணும் இல்லையே. ஏன்னா அன்றைக்கு பல்வேறு வழக்குகள் வருது, ஆடம்பரமான திருமணம், அதே போல் வந்து பகட்டான ஆட்சி நடத்தப்படுகிறது, ஊழல் வழக்குகள் வருது, எல்லாம் நடக்குது. அதனால் அதிமுக மீது அதிருப்தி உருவாகுது. அந்த அதிருப்தி வந்தோடனே அதிமுக தோத்துருன்றாப்புல. உடனே அதிமுக தோத்துருச்சு. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? திருப்பி பாருங்க, 2001 அதிமுக ஜெயிக்க போகுதுன்றாப்புல. அதே மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, மாறி மாறி வந்துச்சு இல்லை. அதில் திமுக ஆட்சிலையும் தாமிரபரணி படுகொலை, திமுக திருப்பி ஊழல்லாம் பண்ணுறாங்க, திமுக மீது அதிருப்தி உருவாகுது, திருப்பி அதிமுக ஜெயிச்சிருது. திருப்பி 2006 நீங்கள் தோத்துருவீங்கன்னு இருக்காப்புல. என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க நீ? அப்படின்னா சொல்லக்கூடாது, தோத்துரும் சொல்லக்கூடாது அப்படின்னோடனே தோத்துருச்சு, திருப்பி தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த கேப்பில் தான் அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் இவருக்கும் சின்ன முரண் ஏற்பட்டு வருமான வரி சோதனைலாம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. வருமான வரி சோதனை நிகழ்த்தப்பட்டது மட்டும்தான் உண்மை, மற்ற எல்லாமே பொய்யின்றாப்புல. அவருடைய பிரச்சனை நம்ம போக விரும்பலை, அவரும் யாருடைய பிரச்சனையில் போக விரும்பலன்னு சொல்கிறாப்புல. அது இருந்து போட்டோம். ஆனால் வருமான வரி சோதனை நிகழ்த்துற அளவுக்கு ஒரு ஜோசியர் இருக்கிறார் அப்படின்னா அவர் எங்கெங்கே வருமானம் சம்பாதிச்சிருப்பாரு, என்ன மாதிரியான வருமானம் சம்பாதிச்சிருப்பாரு? வருமான வரி சோதனை மட்டும் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. அப்போ எவ்வளோ க்ளீன் ஹேண்டு பாருங்க. இவர் தான் பியூர் ஹேண்டு. இவரை தான் சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரியாக நம்ம சிஎம் சார் வந்து போட்டிருக்காப்புல. அப்போது சசிகலா அவர்கள்ட்ட வந்து போய் இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்காப்புல, உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அந்த அம்மா கடைசியில் இதை இவரை நம்பி
இவர் நம்ம முதலமைச்சர் ஆக போகிறோம்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் போன இடம் எங்கே? பெங்களூரு சிறைக்கு. 2008 காலகட்டத்தில் சசிகலா அவர்களோட வந்து இவருக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. வருமான சோதனை நிகழ்த்தப்படுது. சொன்னது நடக்கலை அப்படின்னோடனே இவர் இங்கிருந்து எஸ்கேப் ஆன இடம் தெரியுமில்ல, சிங்கப்பூரில் போய் தலைமறைவாயிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்லாம் மறைஞ்சி சசிகலா அவர்கள்லாம் சிறைக்கு போகிறதுக்கு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் தான் வெற்றிவேலா உள்ளே வந்தோம்னா நம்மளை வெத்தலை பார்க்க போகிற மாதிரி போட்டுருவாங்க அப்படின்னோடனே டப்புன்னு என்ன பண்ணுறாப்புல, பேரை மாத்திராப்புல. வடிவேலு வந்து ஒரு படத்தில், சூர்யா அவர்கள் படத்தில் தான், உன் பேர் எப்போ பேனர்ஜின்னு வச்ச, நான் ஊரில் பேனர் கட்டிக்கிட்டு இருந்தேன், என் பேர் வந்து குப்பேன், நான் பேனர் கட்டுவேன், அதில் பேனரையும் அங்கே இருக்க குப்பனையும் எடுத்து பேனர்ஜின்னு வச்சுக்கிட்டேன் அப்படிம்பாப்புல. அது இங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் இருப்பாப்புல. அது வந்து அந்த பேர் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி வெற்றிவேல்னு பேரோட திருப்பி வந்து ஜோசியம் பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு தருமடி விழுவும் அப்படின்னோடனே ரத்தன் பண்டிட்டு. பண்டிட்னா வடநாட்டில் போய் ஜோசியம் பார்க்கலாம். பண்டிட்னா பெரிய அறிஞன்னு அர்த்தம் வடமொழியில். அப்புறம் ரத்தன் பண்டிட் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்கிற ரத்தன்னா வெற்றின்னு அர்த்தம். அது வந்து சிவாஜியினுடைய ஒரு தளபதி பேர் வெற்றி. அதில் வெற்றியை தூக்கி ரத்தன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரிக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு கிறிஸ்தவ பேர். நான் எல்லா மத்தையும் ஏற்றுக்கிறேங்கிற காட்டுறதுக்காக ரிக்கி ரத்தன் பண்டிட். கிறிஸ்தவருக்கும் ஜோசியம் பார்க்கணும்ல, அதுக்காக ரிக்கி ரத்தன் பண்டிட்டு. கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இவருக்கு தெரியாத செல்வாக்கே இல்லைன்றாங்க. அவ்வளவு அரசியல்வாதிகளையும் ஜோசியத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க, அதாவது ஜாதகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலுடைய இந்த ஒப்புதல் வாக்குமே சாட்சி. கர்நாடகா போனால் டிகே சிவகுமார் துணை முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி, ஜனார்தன ரெட்டி, இவங்கெல்லாம் இவருக்கு அவ்வளோ நெருக்கமாக. போனால் வந்து லீலாபிரஸ் ரூமை போட்டு ஒரு 10 நாள் தங்கியிருந்து அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது. இது சாதாரண ஜோசியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா நம்ம ஊரில் ஜாதகம் சரியில்லைன்னா உங்களுக்கு கட்டம் சரியில்லை, இந்த கோயிலில் போய் 9 தடவை சுற்றி வந்து அந்த கோயிலுடைய நீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாகும், ராமேஸ்வரத்தில் போய் நீங்கள் மூங்கினா சரியாகும், குற்றாலத்துக்கு போனீங்கன்னா சரியாகும், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த எந்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் மந்திரம் போட்டிங்கன்னா சரியாயிரும், இந்த கயிறை வாங்கி கையில் ஒரு 10 கயிறு கட்டினீங்கன்னா சரியாயிரும், அப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு போயிட்டு வாங்க, ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, இப்படிலாம் சொல்லக்கூடிய ஜோசியர்கள் வந்து லோ கிளாஸ், அது தரமாட்டோம். இவர் அப்படிலாம் கிடையாது. கோயிலுக்கு போகாமல் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு 1 லட்சம் ஃபீஸை கட்டு நான் சொல்கிறத செய்யி, பேரை மாற்றி விடுறது. இவர் யாருக்கெல்லாம் பேர் மாற்றிருக்கான்னு பார்த்தா தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு இசையமைப்பாளர், இசை அடையாளமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், அவருடைய பேர்லேயே WA போட வச்சுருக்காப்புல. அந்த பேரை சொன்னால் காப்பிரைட் ஆயிரும். WA பொதுவாக ராஜா அப்படிங்கிறது வந்து RAJA தான். ஆனால் அவர் அலுவலகத்துக்கு மேலே பார்த்தா RAJN இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருக்குது இளைய அப்படின்னு, RWA. என்னடா RWன்னா சார் தான், ரிக்கி ரத்தன் பண்ணிட்டு. ஜெயலலிதா லலிதா இருக்குல்ல, THAA, அங்கே பார்த்து WA இருக்குது. ஒரு ஏ தான் வரணும், WA. அது இவர் சொன்னது, மாதிரி WA போடுங்க, போட்டால் உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும் அப்படின்னு பேருக்கு பின்னாடி WA போட வைக்கிறது. சரி, இங்கிலீஷில் WA போட்டுருவாங்க, தமிழில் எப்படி போடுவாங்க? அதை அவங்களும் கேட்கல, இவரும் சொல்லலை. என்ன பெரிய குடும்பம்னா, இவரை பற்றி விசாரித்தா ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், கனடாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில் இவரோட கிளைண்ட்ஸ் எப்படி வச்சாலும் ஒரு 5000 பேர் இருப்பாங்களாம். எல்லாருமே வந்து நேராக இந்த சென்னையில் கூடிய சோமர் செட்டில் இல்லை லீலா பேலஸில் ரெகுலரான ரூமு. இப்போ அங்கே ஒரு நாளைக்கு வாடகை 25,000 30,000 ரூபா இருக்கும் ஒரு நாளைக்கு. ரெகுலராக அங்கே வந்து இவருக்கு ரூம் இருக்குமா, அங்கே உட்காந்துக்கிறது. அங்கே வீடியோ காலில் வந்து ஜாதகம், அங்கே ஜாதகத்தை சொன்னாங்கன்னா வீடியோ காலில் அது என்னென்ன உண்டோ சொல்லுவாப்பில். ஆன்லைனில் பேமெண்ட் வந்துடும், பேடிஎம் மூலியமாக, த்ரூ இல்லை வந்து நெட் பேங்கிங் மூலியமாக பேடிஎம் பணம் வந்துடும். ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறது. இது வந்து தமிழ்நாட்டில் ஏதோ தெரியாதவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. வெளிநாட்டில் படித்து ஐடி நிறுவனங்களில் பெரும் நிறுவனம் இருக்கக்கூடிய ஆட்களே இவர்கிட்ட ஜாதகம் பார்த்து தான் தொழில் நிறுவனங்களுக்கு பேர் வைப்பது, பிள்ளைகளுக்கு பேர் வைப்பது. இதை விட சொல்கிறாப்புல உமர் அப்துல்லா காஷ்மீரில் அவருடைய பிள்ளைக்கு, அவருடைய மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது இவர்கிட்ட கேட்டு 15 நாள் வந்து நரிமன் பாயிண்டில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு 15 நாள் தங்கியிருந்து குழந்தை பிறக்க வைக்கிறது. என்ன கைனகாலஜிஸ்டா இல்லை MD DG அது முடிச்சிருக்காப்லையா இல்லை MS சர்ஜனா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியலையே. 15 நாள் அங்கிருந்து பிள்ளை பிறக்கிற வரைக்கும் இருந்தாப்லையா? எதுக்கு? எந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணணும், இந்த நேரத்தில் சிசேரியன் பண்ணணும்னு சொல்லி நான் சொன்ன நேரத்தை வச்சு தான் அவங்க சிசேரியன் பண்ணாங்கன்னு சொல்லி ஓப்பனாக சொல்கிறாப்புல. இது சட்டப்படி தவறு இல்லையா? ஒரு நேரத்தை குறித்து கொடுத்து அந்த நேரத்தில் சிசேரியன் பண்ண சொன்னேன்னு ஒருத்தர் ஒப்புதல் மூலம் கொடுக்குறாரு. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு குழந்தை வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அது வந்து பிறப்பூர் வழியாக வந்து குழந்தையால் பிறக்க முடியலை, தாய்க்கு வந்து சிக்கல் இருக்குது, இல்லை குழந்தைக்கு சிக்கல் இருக்குது, இல்லை கழுத்தில் வந்து குழந்தையோட தொப்புள் கொடி சுற்றிக்கிச்சு, இல்லை நீர்க்கூடம் உடஞ்சிருச்சு, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்களில் குழந்தை வந்து இயற்கை முறையில் பிறக்க முடியாமல், பிரசவிக்க முடியாமல் சிசேரியன் பண்ணால் சரி. இல்லை வந்து முன்னாடியே குழந்தையோட வளர்ச்சி சரியில்லை,
வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிசேரியன் பண்ணால் சரி. ஆனால் குழந்தை இயற்கை முறையில் பிரசவிற்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் கூட நேரத்தை குறித்து வச்சு பிரசவம் பார்ப்பதற்கு பெயர் அப்பட்டமான தவறு. அதை ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் நேரம் கொடுப்பேன், அந்த நல்ல நேரத்தில் சிசேரியன் பண்ணுவாங்க. அப்படி பிறக்கிற குழந்தைங்க நல்லா இருக்குங்களேங்க, நல்லா இருக்குங்களே. அப்படி எல்லா குழந்தையும் நல்லா தான் இருக்கும். எந்த குழந்தை பிறந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறத்தான் போகுது, முன்னேறத்தான் முயற்சி பண்ணுவது. சிலர் தப்பாக போயிடுவாங்க, சிலர் சரியாக வந்துடும். அப்போ அது பெரிய அந்த அவ்வளோ பெரிய அரசியல் குடும்பத்தில், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா அது நல்லா தான் வரப்போகுது. இல்லை, சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் ஒரு பிள்ளை நல்லா தான் வரப்போகுது, அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த குழந்தை நல்லா வருதுங்களே, அதனால் நான் குறித்து கொடுக்க தப்பாக இருக்கு சரியாக இருக்குன்றாப்பல. அதாவது சிசேரியனுக்கு நேரம் குறித்து கொடுப்பதை ஒருத்தர் சரின்னு சொல்கிறாரு. அவர் விஜய் அவருடைய அரசியல் ஆலோசகராக இருக்கார், விஜய் அவர்களுக்கு பிடிச்சவராக இருக்கார், விஜய்க்கு ஜோதிடம் பார்க்குறாரு. எந்த மாதிரியான ஆட்களை நாம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள். இன்னும் நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் பேச நிறைய தகவல்கள் வெளியே சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனால் ஒரே ஒரு உண்மையை சொன்னார். ஈவே ராமசாமி அவர்கள் ஒரு சரியான கஞ்சன். அவர் பெரிய பணக்காரராக இருக்கும்போதே அன்னைக்கு வ.உ. சிதம்பரனாருடைய மகன் கஷ்டப்பட்டு இறந்து போனார், சுப்பிரமணிய சிவா தொழுநோயில் செத்து போனார். அப்போ ஈவே ராமசாமி எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லியிருந்தார். ஆனால் ஈவேராவை கொள்கை தலைவராக வச்சுக்கிற ஒரு கட்சியில் செய்தி துறப்பராக இருக்கிற ஒருத்தர் ஈவேரா ஒரு கஞ்ச பையன்னு சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. அந்த வகையில் உங்களை பாராட்டுறேன். ஒண்ணுமில்ல, கப்பலோட்டி தமிழன் தன் பையங்களுக்கு வேலை வாங்கி கொடு, சாப்பாட்டுக்கு வழின்னு பெரியாட்டு கேட்டார். அன்னைக்கு வெள்ளக்காரன் கவர்மெண்ட். அப்ப வெள்ளக்காரன் கவர்மெண்ட்ல உங்களுக்கு என்ன டச் இருந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு? அதையும் செய்யல. மருந்து வாங்கி கொடுக்க முடியாமல் கப்பலோட்டி தமிழை முதல் பையன் செத்து போனான். அன்னைக்கு பெரியார் பணக்காரன் தான். தொழுநோய் செத்தாரு சுப்பிரமணிய சிவா. நீங்களா அவங்களை காப்பாத்தினீங்களா? இந்த சுதந்திரத்துக்காக போறோம். நீங்க என்ன சுதந்திரத்துக்காக போறீங்க? விஜய் அவர்களுக்கு ஜோதிடத்து மீது நம்பிக்கை கிடையாது. ஜோசியம் பார்க்கறதுக்காகவே நான் விஜய் கூட இல்லை. ஆனாலும் விஜய் அவர்களுக்கு இவரோட பேச்சு ரொம்ப பிடிக்குமா. மார்ட்டின் லூதர் கிங்கு, ஆப்ரகாம் லிங்கன், இவர் அறிஞர் அண்ணாதுரை அப்படி பேச ஆரம்பிச்சாருன்னா வானத்திலிருந்து மழை தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டிடும். இவர் பேசுறதே பொய்யுங்கிறது இவருடைய காணொலியை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இவர் பேச்சு பிடிச்சு ஒருத்தர் கூட வச்சிருக்காராம். பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி சார் என்ன ஸ்பீச் கொடுத்துட்டீங்க, அப்படி என்ன சமூகம் சார்ந்து என்ன நீங்கள் பேசிட்டீங்க, என்ன மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் குறித்து பேசிட்டீங்க. அப்படிலாம் பேசினா கூட தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் போடுப்பா. எங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிஞ்சாக பேசுறியா, பூமர்த்தனமாக பேசுறியா, நான் கைத்தட்டி ரசிக்கிறேன், ரீல்ஸை போடுறேன், லைக்ஸை போடுறேன்னு அந்த மாதிரி ஒரு சமூகம் உருவாயிடுச்சு. நாம தான் உண்மையிலே சொல்கிறேன், நாம தான் வேற வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாருமே ரிக்கி ரத்தன் பண்டிட் போல தான் அங்கே வாழ வேண்டிய தேவை இருக்குது. நான் ஆனால் அவர்கிட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவரை மாதிரி பேசினா தானே முதலமைச்சருடைய மனசில் இடம் பிடிக்க முடியுது. முதலமைச்சர் மனசில் இடம் பிடிச்சி முதலமைச்சரே சிறப்பு அதிகாரியை நியமிக்கிற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா எதுவுமே தெரிய தேவையில்லை. சும்மா ஒரு 4-5 கட்டங்களை படிச்சுக்கிட்டு இதை ஒரு திட்டங்களை படிச்சுக்கிட்டு போயிருந்தா ஏமாத்துறதுக்கான திறமைகள் இருக்கணும். ஏமாற்றக்கூடிய ஒருத்தரை நம்ப வைக்கக்கூடிய திறமைகள் இருந்தால் இந்த நாட்டும் நாட்டு மக்களும் கொண்டாடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் ஒரு சிறந்த சான்று. அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டு சமூகம் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணும். அவர் சொல்கிறார், எனக்கு போஸ்டிங் போட்டதெல்லாம் ஒன்றும் பெரிய வழி இல்லைங்க, பட் வழி அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. மொட்டை போட போயிருக்காப்புல, இந்த பதவி கிடச்சோன்னே மொட்டை போடுறதுக்கு மேலே இட்டாப்புல, மொட்டையை போட்டு கீழே இறங்கும்போது பதவியை பறிச்சிட்டாங்க. ஏன்னா மொட்டையை போட்டு வரதுக்குள்ள படிச்சிட்டிங்கன்னா அவர் சொல்கிறாப்புல, எனக்கு ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் தயக்கமாக கஷ்டமாக இருந்துச்சுங்க, அப்புறம் அதுலேருந்து நான் மீண்டும் வந்துட்டேங்க. அது வழி வேறு டிபார்ட்மெண்ட்டு. விவேக் சொல்கிற மாதிரி அது வழி வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, ஆனால் கடந்து வந்துட்டேன். வேறு என்னங்க எனக்கு பொறுப்பு வேணும்? அவர் கூட இருக்கிறேன், அவரை ரசிக்கிறேன், அவரை இது பண்ணுறேன், எனக்கு அதோட வேறு என்னங்க வேணும்? அவர் பக்கத்தில் இருக்கிறேன், அவர் மனசில் இருக்கிறேன், அது போதுங்கன்ட்டாப்புல. ஆனாலும் இந்த பதவி போனது பிள்ளைக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காப்புல. அதனால தான் 1 மணி நேரம் உட்காந்து தந்தி டிவியில், 1 மணி நேரம் உட்காந்து கலாட்டாவிலேருந்து பல்வேறு யூடியூப் சேனலில் ஏறி பேட்டியாக கொடுத்து தன் மனபாரத்தை அவர் போக்கிக்கிறாரு. ஒரு தவறான நபர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பவர் சென்டராக மாறுவதற்காக எல்லா வேலையிலும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத அவருடைய காணொலியின் மூலமாக தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதிகள் பல பேர் என்ற ஜாதகம் பார்க்குறேன்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே ஓட்டு போட்டு தேர்ந்த அத்தனை பேரும் மக்களால் ஓட்டு போட்டு வென்றதாக நினைக்கல, இவர் ஜாதகம் பார்த்து கொடுத்ததாக வென்றதாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சருடைய குடும்பத்தில் முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள், இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு பல அரசியல்வாதிகள் இவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து வச்சுருக்காங்களாம், பார்த்து வச்சுருக்காங்களாம். உங்கள்கிட்ட இப்படி நடக்கும்னு சொல்லி பல கோடியில் சம்பாதிச்சு ஜாலியாக இருக்காப்புல. பாருங்கள், நம்ம இவங்கெல்லாம் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்க,
இவங்கெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக சிந்திக்க போகிறாங்க, இளைஞர்களை மாற்ற போகிறாங்கன்னு ஓட்டு போட்டால் ஜோசியக்காரன் பின்னாடி ஒரு பெருங்கும்பல் இருக்குது. நான் தாவேக்காவை மட்டும் சொல்லலை, தாவேக்கா, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகன்னு எல்லா கட்சியிலையும் இந்த ரத்தன் பண்டிட்டுடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் மிகப்பெரிய முட்டாளாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் எல்லாரும் கேட்ட கேள்விக்கு ரத்தன் பண்டிட் பதில் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, எல்லாருக்கும் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு கணிக்கிற நீங்கள் உங்களுக்கு பதவி கொடுத்த உடனே பறிச்சுருவாங்கிறத கணிச்சிங்களா கணிக்கலையான்னு கேட்டதுக்கு, ஏங்க எனக்கு 2026 மே மாதம் 15ஆம் தேதி 4 மணி தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆகுது. என்னோட ரைட் அண்ட் ராயல் மே 15, அதான் இன்னைக்கு மே 15 4 மணிக்கு தான் தொடங்குது. அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? அது கொடுத்தாங்க, வந்து கொடுத்தாங்க, அது போயிடுச்சு. மே 15க்கு பிறகு எனக்கு கொடுத்து பாருங்க, ஒரு ரூபாய் என்னால் ஒழிஞ்ச முடியாது. மணி என்ன 3 2:59 தான் யாருக்கு ஒன்று சதைச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனதுனால நான் உன்னை விடுறேங்கிற மாதிரி மே 15க்கு முன்னாடி பதவி கொடுத்தனால பறி போயிடுச்சான். மே 15க்கு பின்னாடி கொடுத்துருந்தா தமிழ்நாட்டு அரசியலே அப்படியே கரைச்சி தள்ளியிருப்பாப்ல. நக்கல்யா அவனுக்கு. சரியா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அப்போ எல்லாரும் சிரிச்சாங்க. நீங்கள் ஒரு செல்லூர் ராஜ் தானே பார்த்தீங்க, ஒரு திண்டுக்கல் சீனிவாசனை பார்த்தீங்க, இனி பல செல்லூர் ராஜ்களை, பல திண்டுக்கல் சீனிவாசனை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் 4 நாள் தான் இருக்குது, இன்னொரு 40 நாள் ஆகட்டும், அடுத்தடுத்து ஆகட்டும், பல பேர் வெளியே வருவான், பல பேர் வெளியே வருவாங்க. இந்த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் போல பல பேர் உள்ளே இருக்காங்க, பல செல்லூர் ராஜ்கள் உள்ளே இருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே வருவாங்க. இவங்களும் இப்படியா, இவங்களுக்காக ஓட்டு போட்டோம், இவங்க அமைச்சரா அப்படின்னு இப்போ ஆச்சரியப்படுறீங்களா? இன்னும் நிறைய ஆச்சரியப்படுவீங்க. நிறைய ஷாக்குகள், நிறைய கண்டென்ட்கள் இருக்குது. என்னங்க இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற வேலையே இல்லையா? விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இன்னும் அதை பேசிகிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. விஜய் முதலமைச்சர் ஆனதுனாலே விஜய் பேசக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இல்லை விஜயை பேசலைங்க, ஏதாவது செய்தி சொல்லுங்கள் பார்ப்போம். விஜயை பேசலை, வேறு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லு, நான் இதை பேசுகிறேன். பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறி இருக்குது, இதனால் உலக சந்தையில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, கச்சா எண்ணெயினுடைய விலை மாற்றம் என்ன ஏற்படுகிறது, கோல்டு ரேட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% இந்த 15% உயர்த்திருக்காங்க. அது உயர்த்தியதுனால் என்ன அப்படின்னு உட்காந்து செய்தி வச்சுட்டு உட்காந்துக்கிறதா? ஒரு நாட்டில் ஒன்று நடக்குது, ஒரு தப்பு நடக்குது, அதை சுட்டி காட்டினா இதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதையே பேசலை, வேற என்னென்ன பேசணும்னு ஒரு மெயில் அனுப்புங்களேன், சாட்டைக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, இந்த கமெண்ட்டுகளை போடுங்க. இப்போ இதெல்லாம் நீ எடுத்து பேசுங்கப்பா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போர் எந்த அளவில் இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த யுத்தத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உலக சந்தையில் ஏற்படும் மாற்றம் என்ன. இப்போ சிங்கப்பூர் அதிபர் வந்து இன்னும் ஒரு கஷ்ட காலத்தை பார்க்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின்னு சொல்லி உட்காந்து விக்கிபீடியாவை சர்ச் பண்ணிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா? ஒன்று தப்பாக இருக்குது, ரொம்ப தப்பாக இருக்குது. அது சரியாகும் வரைக்கும் பேச வேண்டியது என்னுடைய வேலை. அதை பேசிட்டே இருப்பேன். யார் விமர்சித்தாலும், யார் எதிர்த்தாலும், ஏன் ஆண்டவனே சரி, இந்த ஆண்டவனும் சரி, எதிர்த்துனாலும் நாங்கள் பேசுவோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி